மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். மறைந்த போலீஸ் மா அதிபருடைய இறுதி கிரிகைகள் இன்று அரச மரியாதை கிடையாது என்கிறது திவையின பத்திரிகை செய்தி. தாமும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் என்று அஞ்சுகிறார் நாமல் ராஜபக்ஷ. போலீசார் மீது வாழ்வீச்சு, துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இளைஞன் வைத்தியசாலையில் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். மர்மமான முறையில மரணித்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவுடைய இறுதி கிரிகைகள் இன்றைய தினம் நடந்து வருது. நேற்றைய தினம் தனியார் மலைச்சாலையில அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டது. மக்களுடைய அஞ்சலிக்காக, போலீஸ் மா அதிபருடைய இறுதி அஞ்சலிக்காக அரசியல்வாதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் என பிரபலியங்கள் நேற்றைய தினம் அவங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தாங்க. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க போன்றோர் தமது இறுதி அஞ்சலியை கௌரவத்தை மறைந்த போலீஸ் மா அதிபருக்கு வழங்கியிருந்தாங்க. முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தென்னக்கோன் அவங்களும் தனது இறுதி அஞ்சலியை வழங்கியிருந்தாங்க. திவையின பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்துதான் தனது உயிரை மாய்த்து கொண்டார் என்பது உறுதி செய்யப்பட்டால் அவருடைய இறுதி சடங்குகளில் அரச மரியாதைக்கான எந்த ஒரு கௌரவமும் வழங்கப்படாமலே ஒரு சாமானிய மனிதனாகத்தான் அவருடைய இறுதி கிரிகைகள் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் சேவையில் இருக்கின்ற ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டால் அவருக்கான இறுதி சடங்குகளில் எந்த ஒரு அரச மரியாதையும் வழங்கப்படக்கூடாது என்பது சட்டவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டித்தான் இப்போது திவையின பத்திரிகை தனது செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அந்த செய்தியில் என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய மரணம் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டு போலீசார் பல்வேறு துருவங்களில் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD வீட்டுக்கு யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு தரவுகளை திரட்டுவதாகவும், CCTV கேமராக்களுடைய காட்சிகளை மையப்படுத்தி குறித்த விசாரணையை மேற்கொள்வதாகவும், இறுதியாக அவரோட தொலைபேசி உரையாடலில் யார் ஈடுபட்டாங்க என்று தொலைபேசி சார்ந்த தரவுகளை இப்போது திரட்டி விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் இப்போது போலீஸ் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் இருப்பதனால இது ஒரு தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது பேசப்படுது. ஒருவேளை தற்கொலையாக இருந்துட்டால் இவருடைய இறுதி சடங்குல அரச மரியாதை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. CD விக்ரமரத்ன குறித்து ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு நெருங்கி பழகிய ஒரு நபர் மிக முக்கியமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CD விக்ரமரத்ன போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிற்பாடு திடீரென தனது போலீஸ் ஆடைகளை கத்தரிச்சு துண்டமாக வெட்டி கலனி கங்கையில வீசியதுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது போலீஸ் பணி இத்தோடு நிறைவுக்கு வருகிறது, ஒரு புதிய வாழ்க்கையை நான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால கதிர்காமம் சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும், அதுபோக பௌத்த புராண புத்தகங்களை ஆய்வு செய்து 2 ஆய்வு புத்தகங்களை எழுதுகின்ற பணியில இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. போலீஸ் பணியை தனது உயிராக நேசித்தவர், உச்சம் தொட்டு ஒரு பதவியில் அமர்ந்தவர், பல்வேறு சேவைகளை நாட்டுக்காக செஞ்சவர், எவ்வளவு தூரம் அந்த பணியை நேசிச்சிருப்பார் அப்படின்றது தெரியுது. அந்த உச்சத்தை தொடுவதாக இருந்தால் நிச்சயமாக அவர் எவ்வளவு தூரம் அந்த பணியில அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருப்பார், எவ்வளவு தூரம் அதுக்காக தனது நேரத்தையும் காலத்தை அர்ப்பணம் செஞ்சிருப்பார், எவ்வளவு தியாகங்களை செஞ்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். இறுதியில ஓய்வு பெற்ற நிலையில தனது போலீஸ் ஆடைய துண்டாக வெட்டி கலனி கங்கையில வீசிவிட்டு எனக்கும் போலீஸ் பணிக்கும் உறவு கிடையாது, இத்தோடு இதை முடிச்சுக் கொள்கிறேன் என்று எதனால சொன்னாரு? அவ்வளவு தூரம் விரக்தி அடைவதற்கான காரணங்கள் தான் என்ன? குறித்த பணியை ஒழுங்காக செய்ய முடியல என்ற விரக்தியா, அல்லது இந்த தொழில் இத்தோடு போதுமையா அப்படின்னு சொல்லி ஒதுங்கியதா, அல்லது இந்த பதவியில இருந்து கொண்டு அரசியல்வாதிகளால் ஏதும் அழுத்தங்களுக்கு உள்ளாகித்தான் இந்த பணியை செய்து வந்தாரா? இதில் அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்ததா? எதற்காக இந்த பணிக்குள்ள போனோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருந்ததா என்ற பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தோடும் மனச்சோர்வோடும் மன வலியோடும் இவர் பயணிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போது போலீசார் மேற்கொள்கின்ற விசாரணையில தான் இது கொலையா தற்கொலை என்றால் அதற்கான காரணங்களாக என்ன விஷயங்கள் இருந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஒரு அதிரடியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக கருத்து சொல்றவங்க, அரசை எதிர்க்கிறவங்க, அரசை விமர்சனம் செய்யறவங்க தற்கொலை செய்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. விசாரணைக்காக தாமும் அழைக்கப்படும் பட்சத்தில் தாமும் தன்னுயிரை மாய்த்துக் கொள்கின்ற சூழல் உருவாகிறோமோ என்ற அச்சம் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. மேற்கண்ட கருத்தை எங்க சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேகாலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதுதான் இந்த கருத்தை மக்களிடையே அவர் சொல்லியிருக்கிறாரு. விசாரணையின் போது அச்சுறுத்தப்படுவதாக, விசாரணையின் போது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதன் காரணமாக
இப்போது பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னதோட அதிகம் தற்கொலை இடம்பெற்ற காலமாக இந்த காலப்பகுதியை தான் பார்ப்பதாகவும் அரசுக்கு எதிராக பேசிய சிலர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஒட்டுமொத்த கருத்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ அரசை விமர்சிக்கிறவங்களை திட்டமிட்டு அரசு கைது செய்து விசாரணையில் அழுத்தங்களை பயன்படுத்தி அவர்களை தற்கொலை வரைக்கும் கொண்டு செல்லுது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த தற்கொலை செய்த பட்டியலை எடுத்து பார்த்தமாக இருந்தா ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல வந்து கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டாரு. அவர் எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றாரு, அந்த பணத்தை யார் யாருக்கெல்லாம் பங்கு வச்சாரு, சத்திய கலதாசின் ஊடாக அவைகள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது பல்வேறு விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மாயமான சங்கதியில ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டாரு. அதுபோக கெஹலி ரம்புகொல்லையனுடைய ஒரு வழக்கில வந்து இரத்தினபுரியை சேர்ந்த ஒரு வியாபாரி தற்கொலை செய்து கொண்டாரு. இப்போது வந்து போலீஸ் அதிபர் தற்கொலை செய்து கொண்டாரு. இவர் அரசை விமர்சனம் செஞ்சதும் கிடையாது, அதற்காக அவர் கைது செய்யப்பட்டதும் கிடையாது. இப்படியான சூழ்நிலை இப்போது மக்கள் மத்தியில் இவர் எவ்வகையான பிரச்சாரத்தை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசை விமர்சனம் செய்கிறவங்களை திட்டமிட்டு அரசு கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி அழுத்தங்களை பிரயோகித்து தான் தற்கொலை வரைக்கும் அவங்களை கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இப்போது நாமல் ராஜபக்ச விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஈஸ்வர குண்டு தாக்குதலுடைய சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சலே அவரும் தற்கொலை செய்து கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாரு. ஒன்று கைது செய்யப்பட்டவங்க தற்கொலை செய்து கொள்ளணும் ஆசையை இப்படி சொல்றாங்களோ, அல்லது இப்படித்தான் அவங்க இறுதியில் இறந்து போவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்கூட்டி சொல்றாங்களோ தெரியல. கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசை விமர்சித்த எத்தனை ஊடகவியலாளர் காணாமலாக்கப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க, உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 36க்கும் அதிகமான ஊடகவியலாளர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் பதிவாகி இருந்தது. இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் கொண்ட கட்சிகளினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இப்போது நாமல் ராஜபக்ச என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசை விமர்சிக்கிறவங்களை அரசு திட்டமிட்டு கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்து மன அழுத்தங்களை மனச்சோர்வுகளை உண்டு பண்ணி தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாரு. இதுல இப்போது அவருக்கு இருக்கின்ற அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இது போன்ற மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்வோமோ என்ற பயம் இருப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படி அனுதாப அலை ஒன்றை உருவாக்கி ஒரு அரசியலை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லித்தான் நாமல் ராஜபக்ச பேசுவதை பார்க்க முடியுது. இழந்த அரசியல் செல்வாக்கு நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொள்வாங்களா, இல்ல காலம் போக போக அவர்களுடைய செல்வாக்கு இன்னும் குறைந்து போகுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். போலீசார் மீது வாழ்வீச்சு நடத்திய 24 வயது இளைஞன் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் குறித்த இளைஞன் படுகாயமடைந்து இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மோட்டார் சைக்கிள்ல வந்து 4 இளைஞர்கள் வந்து கூறிய ஆயுதங்களோட பொரலஸ்கமுவ பிரதேசத்துல வந்து ஒரு வீட்டின் மீது அத்துமீறி வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த இளம் பெண்ணின் மீது தாக்குதல் நடத்திட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறாங்க. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சோதனையை நடத்தி வந்தாங்க. இந்த ஒரு சோதனையை கண்டு பயத்துல உடனடியாக மோட்டார் சைக்கிளை திருப்பி கொண்டு ஓட ஆரம்பிச்சவங்களை போலீசார் துரத்தி மடக்கி பிடிக்கிற சூழ்நிலையில் தான் பின்னால் அமர்ந்திருந்த 24 வயது மதிக்க இளைஞன் வந்து போலீசார் மீது வாழ்வீச்சு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். போலீசார் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக தற்காப்புக்காக வேண்டி போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த இளைஞனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் இளைஞனுடைய இடுப்பு பகுதியில் குண்டு துளைத்ததன் காரணமாக அப்படியே பைக்கில் இருந்து கீழே விழுந்த இளைஞனை உடனடியாக கைது செஞ்சாங்க. 3 இளைஞர்களும் தப்பி சென்று விட்டதாக தன் செய்திகள் சொல்லுது. உடனடியாக காயப்பட்ட போலீஸ் அதிகாரியையும் அதே போல் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இளைஞனையும் இப்போது வந்து தெற்கு கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக 2 பேரையுமே அனுமதிச்சிருக்காங்க. தாக்குதலுக்கான குறித்த இளம் பெண்ணை வந்து கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க சிகிச்சை பெறுவதற்காக. இந்த சம்பவத்துக்கு பின்புலமும் போதைப் பொருள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அதுபோக நேற்று மதியம் வந்து தெஹ்வல கல்கிச மயான பூமியில வந்து ஒரு சூட்டு சம்பவம் நடந்திருக்குது. குறித்த சூட்டு சம்பவத்துக்கு இலக்கானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டோ என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கும்பல் தலைவனுடைய தந்தையை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது. இவர் மயானத்துக்கு சென்ற வேளையில் தான் இனம் தெரியாத 2 நபர்கள் வந்து ஸ்கூட்டி பைக்ல சென்று குறித்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியிருக்கிறாங்க. மயிரில் உயிர் தப்பி இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது போலீசார் பல்வேறு கோணங்களை விசாரணைகள் தொடங்கி இருக்கிறாங்க. தெஹ்வல கல்கிச பிரதேசத்துல வந்து மிக முக்கியமான 2 பாதாள உலக கும்பலுக்கு இடையே அடிக்கடி துப்பாக்கி பிரயோகம், அடிக்கடி பழுதிக்கும் படலம் நடந்து வருகின்ற சூழ்நிலையில தான் இப்போது குறித்த சண்டோ என்று சொல்லப்படுகிற பாதாள உலக கும்பலுடைய தந்தையை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்குது. குறித்த பிரதேசத்துல தமது அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக சண்டோ மற்றும் அவருக்கு நெருக்கமான படோவிட்ட அசங்க ஆகியோருக்கும்
கொஸ்மாலி தரப்பினருக்கும் நீண்ட நாள் பழிதீர்க்கும் படலம் தொடரும் சூழ்நிலையில்தான் இப்போது சண்டவுனுடைய தந்தையை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்குது. எதற்காக இவர் இலக்கு வைக்கப்பட்டாரு, இதன் பின்புலம் என்ன என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.